Hello students, welcome to Hiva Max 11th Standard Max Chapter 4 Mathematical Induction. Example 4.63 எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். By the principle of mathematical induction, prove that for all integer n is greater than or equal to 1, 1 square plus 2 square plus 3 square up to n square is n into n plus 1 into 2n plus 1 by 6. ஸோ இது வந்து 10th நம்ம படிச்சிருப்போம், ஸ்பெஷல் சீரீஸ் படிச்சிருப்போம் இல்லையா, அதே ஃபார்முலா தான். பட் இது நம்ம ப்ரூஃப் பண்ணிப்போம் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வச்சு. சொல்யூஷனில் லெட் p of n is equal to கொடுத்துருக்கதை எழுதுவோம் இல்லையா, 1 square plus 2 square plus 3 square up to n square is equal to n into n plus 1 2n plus 1 divided by 6. Clear? இப்போ first step என்ன? Step 1. Substitute n equal to 1 in p of n. So p of 1 is equal to n வர இடத்துல 1 எழுதணும், 1 square. அதே தான் இந்த பக்கமும் RHSல n எங்கெல்லாம் வருது அங்க 1. So 1 into 1 plus 1 into 2 into 1 plus 1 divided by 6. So which is equal to 1 square 1, 1 into 1 plus 1 2 into 2 ones are 2, 2 plus 1 3 by 6. So 2 3s are 3 3s are, so balance 1 தான் இருக்கும், 1 equal to 1. Therefore p of 1 is true. First step proof பண்ணிட்டோம். அடுத்த second step என்னது? Let us assume p of k is true. p of k true na n இருக்க இடத்துல என்ன பண்ணும்? k னு substitute பண்ணோம். Substitute n is equal to k. அப்போ 1 square plus 2 square plus 3 square up to k square is equal to k into k plus 1 into 2k plus 1 divided by 6. இது நம்பர் 1 ன்னு எடுத்துப்போமா. இது வந்து ட்ரூ அப்படி நம்மள அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்தது ஸ்டெப் 3. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 3ல என்ன பண்ணணும்? டு ப்ரூவ் p of k plus 1 is true. p of k plus 1 வந்து ட்ரூ அப்படின்ட்டு நான் ப்ரூஃப் பண்ணுவேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இதில் k plus 1 சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் up to k square, அடுத்து k plus 1 square. ஸோ k இருக்கிற இடத்துல k plus 1, அதுக்கு முன்னாடி டேர்ம் k square இருக்கும். அடுத்து k எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் k plus 1. இங்கேயும் பாருங்க k plus 1, again ஒரு plus 1 இருக்கு. நெக்ஸ்ட் 2 into k, அந்த k இருக்கிற இடத்துல k plus 1 divided by 6. இப்போ இது மட்டும் நான் சால்வ் பண்ணி எழுதிக்கிறேன். k plus 1, k plus 1 plus 1 2. ரைட். அடுத்து 2 into k 2k, 2 ones are 2ன்னு இருக்குமா, எழுதிக்கலாம் ஒரு லைன். 2 ones are 2 plus 1 divided by 6. இப்போ மறுபடியும் இதை சால்வ் பண்ணும்போது k plus 1, k plus 2, 2k plus 2 plus 1 3 divided by 6. இதுதான் நான் ப்ரூஃப் பண்ணும். சரிங்களா, இதை சால்வ் பண்ணால் எனக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் ப்ரூஃப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு LHS வச்சுட்டு RHS சால்வ் பண்ணலாம். LHS ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு k ஸ்கொயர் ப்ளஸ் k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போது 1 ஸ்கொயர்லேருந்து k ஸ்கொயர் வரைக்கும் p of k ஓட வேல்யூ எழுதிக்கலாமா. அப்புறம் k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. p of k ஓட வேல்யூ என்ன? k இன்ட்டு k ப்ளஸ் 1 இன்ட்டு 2k ப்ளஸ் 1, கரெக்ட் இல்லையா, divided by 6 plus k plus 1 whole square. இப்போ இந்த டேர்மில் பாருங்கள் k plus 1 ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கா. k plus 1 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் ஒரு k இருக்குது. 2k plus 1 இந்த டேர்மில் இருக்குது and this is divided by 6 plus k plus 1 square. அப்போ 2 இருக்குன்னு அர்த்தம். ஒன்று வெளியே போயிடுச்சுன்னா இன்னொன்று மிச்சம் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் லைனில் இதை இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். 2 into k, அப்போ 2k square plus k ones are k
plus 6 into k ஏன்னா into 6 பண்ணும்ல 6 into k plus 6 ones are 6 divided by 6 so that is equal to k plus 1 2k square plus 6 plus 1 7k plus 6 divided by 6 இப்போ 2 6 are 12 சால்வ் பண்ணலாம் இது ஓஷன் தான் 2 6 are 12 ரெண்டா பிரிக்கணும் 7 னா 4 3s are தான் 2 ஆல மல்டிபிள் பண்ணனால 2 ஆல டிவைடும் பண்ணிடலாம் இது 2 ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும் k plus 1 k plus 2 இது டினாமினேட்டரில் 2 இருக்கு அப்போ 2k plus 3 divided by 6 இதுதான் நம்மளோட RHS அங்கே சால்வ் பண்ணோம் இல்லையா ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் therefore by the principle அது எழுத மறந்துட்டேன் by the principle of mathematical induction all integers n is greater than or equal to 1 1 square plus 2 square plus 3 square up to k square is equal to k into k plus 1 into 2k plus 1 by 6 is true அப்படின்னு எழுதணும் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த இன்னொரு வாட்டி சம் ரிவைஸ் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது வந்து சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் அதோட வேல்யூ n into n plus 1 into 2n plus 1 by 6 ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம் n is equal to 1 ஸோ n வர இடத்துல எல்லாம் என்ன பண்ணோம் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் சால்வ் பண்ணோம் இங்கே 6 இருக்குது டிவிஷனில் ஸோ அதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு 1 இருக்கும் ஸோ p of 1 வந்து ட்ரூ அப்படின்னு எடுத்துக்குவோம் அடுத்தது p of k is ட்ரூன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி p of k வந்து ட்ரூ தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தேர்ட் ஸ்டெப் என்ன p of k plus 1 ட்ரூ அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம் ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எங்கெல்லாம் k வருதோ அங்கெல்லாம் k plus 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த RHSஐ மட்டும் 2 ஸ்டெப் சால்வ் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு லைனில் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் நெக்ஸ்ட் லைனில் இதை ப்ரூஃப் பண்ணுவோம் LHSோட வேல்யூ மட்டும் எழுதிட்டு RHS ஸோ RHS வந்து கண்டுபிடிக்கணும் 1 ஸ்கொயர்லேருந்து k ஸ்கொயர் வரைக்கும் ஆல்ரெடி p of k கண்டுபிடிச்சிட்டோம் k plus 1 ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் p of kவோட வேல்யூ எழுதிடுங்க அடுத்த லைனில் k plus 1 காமன் ஸோ காமனாக வெளியே எடுத்துட்டோம் பேலன்ஸ் இருக்காது எழுதுங்க அடுத்த 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் இதை சால்வ் பண்ணுங்கள் ஒரு ஈக்குவேஷன் வரும் k ஸ்கொயர் 7k 2k square plus 7k plus 6 இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு k plus 2 2k plus 3 வரும் டிவைடட் பைல 6 அப்படியே இருக்கும் இதுதான் நம்ம RHS அங்கே ப்ரூஃப் பண்ணது இருக்கும் ஸோ p of k plus 1 is true அப்படின்னு முடிச்சிடலாம் hence by the principle of mathematical induction for all integers n is greater than or equal to 1 square 2 square 3 square up to k square is equal to k into k plus 1 into 2k plus 1 by 6 is ட்ரூ அவ்வளோதான் ரொம்ப ஈஸி மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ரிப்பீட்டடாக சால்வ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்